கைஸ் வெல்கம் டு சினிமா கேப் தமிழ் யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெல்கம் டைரி சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எபிசோட் 1 என்னன்றா இன்னும் 10 எபிசோட் வந்து இந்த மாதிரி தாறுமாறாக எடுத்து வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்கும் எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எபிசோட பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சீரிஸ் மேலே வேறு லெவலில் இருக்க எதிர்பார்க்குறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 எபிசோடு வீக்லி ஒரு எபிசோட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எபிசோட் 1 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எபிசோட் 1 பார்த்தீங்கன்னா உண்மையாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தரமாக பண்ணியிருக்காங்க. அதாவது ஈட் 1 and 2 பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய விஷயம் வந்துருப்பாரு. ஸோ அவர் எப்படி உருவான கதை தான் நம்ம இந்த வெல்கம் டைரி சீரிஸ் தான் காக்க போகிறோம். வாங்க கைஸ் எபிசோட் 1 கூட டேரெக்டாக போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 1962 காட்டுறாங்க. அதாவது ஈட் 1 சாப்டர் ஆரம்பிச்சதுல அது நடந்து 27 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்து சொல்லி தான் நம்ம வந்து காட்டுறாங்க. ஸ்டார்டிங்கு மொத்தம் 3 சீசனாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சீசனும் பார்த்தீங்கன்னா 27 வருஷம் பின்னாடி வந்து போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு 27 வருஷத்துக்கு தான் இந்த பெண் விஷயம் வந்து வெளியே வரும். ஸோ அதனால் அப்படி வந்து இந்த சீரிஸை வந்து பிளான் பண்ணி வச்சுக்காங்க. இந்த தேட்டர் சீன் காட்டுவாங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா நம்ம அட்டு படம் ஆரம்பிச்சு அது 27 வருஷத்துக்கு பின்னாடி வர சீனை தான் நமக்கு வந்து இந்த சீனில் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த தேட்டரில் வந்து படம் பார்த்தீங்கன்னா பையன் பேர் வந்து நெகட்டிவ். ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இடம் சொல்லலாம். ஸோ இவனை தான் பார்த்தீங்கன்னா நம்ம எட்டு வந்து தூக்கிட்டு போகுது. அதாவது இவன் வாயில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஒரு பிள்ளை வச்சு ஒரிஞ்சிட்டு இருப்பான். ஸோ இவன் வந்து சின்ன பிள்ளை மாதிரி இதை வச்சு ஒரிஞ்சின்னு இருப்பான் தேட்டரில். வந்து ஒரு தேட்டர் ஓனர் என்ன உள்ளே வெளியே வந்து இன்னும் அப்பப்போ காசே கொடுக்காம வந்து படத்தை வந்து பார்த்துங்க சொல்லி அவனை வந்து தொட்டி விட்டுருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து வெளியே வந்துடுவான். அவன் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் கட்டான். சிவதா ராணி. இவர் பார்த்தீங்கன்னா வயசு 12. இவ வந்து தேட்டர் ஆப்ரேட்டரோட ஒரு பொண்ணு. ஸோ வந்து ரொம்ப நல்ல கேரக்டர். சிவம் தேட்டரோட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. இந்த ராணி பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த மேத்யூ பார்த்தீங்கன்னா காப்பாற்றுவா. ஸோ ஒன்றும் எதுவும் சொல்லாமல் இருப்பான். ஸோ அவனை அங்கே தப்பிச்சு வெளியே போயிடுவான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வீட்டுக்கு போக முடியும்னு தெரியாமல் நடந்து போயிட்டு இருக்கான். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பனிமட்டமாக இருக்குது. ஒரு பனியாக இருக்குது. வின்டர் சீசன் போல அது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவன் காரில் லிஃப்ட் கேட்குறான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு காரில் வந்து வரக்கூடிய ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நீ லிஃப்ட் தர சொல்லினா இவங்க காரில் வந்து ஏற்றிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. ஒரு சின்ன பொண்ணு, ஒரு பெரிய பொண்ணு, ஒரு அப்பா, அவங்க அம்மா. ஸோ அவங்க அம்மா வந்து கன்சியாக இருக்காங்க போல. 4 பேர் வந்து வீட்டுக்கு வராங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பச்சை லிவரை பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சையாக சாப்பிட்றா. இப்போ அது பக்கத்தில் இருக்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த எல்லா லெட்டரையும் பார்த்தீங்கன்னா ஸ்பெல் பண்ணிகிட்டே இருக்கா. அப்புறம் டேடி பார்த்தீங்கன்னா காரை பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நேரில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வருது. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா மிலிட்டராக மாற போகிறாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. அதை பார்த்துனே இருக்கும்போது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ரிப்பீட்டடாக பண்ணினே இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மேத்துக்கு பார்த்தீங்கன்னா காரை நிப்பாட்டுங்க நான் இறங்கிறது தப்பாக படுது சொல்லிட்டு என்ன பண்ணுறான் காரோட ஸ்டேரிங்கை திரும்ப ட்ரை பண்ணுறான். ஸோ அப்போ திரும்ப போது அவன் அம்மாவோட வயிற்றில் பார்த்தீங்கன்னா இடிச்சிடறான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பற்றி வெளியே வர ஆரம்பிக்கிறது. அந்த சீனை பற்றி ரொம்ப நியூடாக காட்டியிருக்காங்க நமக்கு. அந்த குழந்தை வெளியே வர சீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. அப்போ அந்த குழந்தை வெளியே வந்திருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா குழந்தைய அப்படியே வா செல்லம் சொல்லி கூடும்போது இவன் பின்னாடி பார்ப்போம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அது ஒரு முன்னாடி ஒரு பயங்கரமாக ஒரு ஆரோரான குழந்தைய போடுறதுருக்கும். ஸ்விங்ஸ் கூட இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கும் போல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையனை வந்து அவங்க காணவில்லை. ஸோ அதுக்கப்புறம் அவனோட நிப்பிள் மட்டும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் மிதந்து போடுது. அதுக்கப்புறம் இந்த சீரிஸோட நேரம் காட்டுறாங்க. வெல்கம் டு டைரின்னு சொல்லி ஸ்டார்டிங் பண்ணி இந்த சீரிஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் 1962 பார்த்தீங்கன்னா ஒரு சில பசங்க வந்து காட்டுறாங்க நமக்கு இந்த சீரிஸில். ஸோ ஒரு பையன் பார்த்தீங்கன்னா வானத்தில் பார்த்தீங்கன்னா ஷோனோவாக வச்சு பார்த்துருப்பான். இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா டெடின்னு ஒருத்தருப்பான். ஸோ இந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா சேஃப்க்கு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல. படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கொஞ்சம் வயதானவராக இருப்பார். ஸோ அவருக்கு வந்து மைக் ஒரு தாத்தா பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸில் வந்து காட்டுறாங்க. அதாவது இந்த இடத்துல அதுவும் இந்த ஹைஸ்கூலுக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா எல்எல்இ சொல்லி ஒரு கேரக்டராக காட்டுறாங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு. இப்போட அப்பா பார்த்தீங்கன்னா பிட்டூர் ஜாஸ் சொல்லி ஒரு கம்பெனியில் வந்து வேலை செஞ்சிருந்தார். ஸோ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்திருப்பாரு. இது போன அவங்க அப்பாவோட அம்மா பார்த்தீங்கன்னா அந்த பிக்கல் ஜாருக்குள்ள அடைஞ்சிருக்கு சொல்லி அவள் என்ன பண்ணிடுவா எல்லா பிக்கல் ஜாரை பார்த்தீங்கன்னா அவளோட கபோர்டில் வச்சு அடிக்க வச்சிருப்பா. ஸோ அது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவர் கபோர்டை திறக்கும் போது ஒரு பாட்டில் மட்டும் கீழே விழுந்து உடஞ்சிரும். ஸோ அதை எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. ஸோ இவ பார்த்து அதை ஃபீல் பண்ணி ரொம்பவே ஃபீல் பண்ணி அங்கே நீங்கள் ஓடி போயிடுவா. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த டெடியும் அந்த ஃபீலும் காட்டுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இதே ஸ்கூலுக்கு தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே 2 பேரும் பார்த்தீங்கன்னா டெடிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபில் மேலே ஒரு கண்ணு ஃபில்கிட்ட வந்து அப்படியே சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஆம்பூமா இருக்கும். அதாவது என்னன்னு நம்ம வந்து போக நான் சொல்கிறேன். வெளியே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பாத்ரூம் வந்து பாட்டு பாடிருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் கேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்னு ஒரு சவுண்ட் சிங்கிள் கையை வந்து இவருக்கு வந்து தூக்கி போட்டுரும். ஸோ பெவரில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் பார்த்துட்டு ஒரு ரொம்ப ஆரம்பிச்சவா நடந்து கொண்டு போய் அவங்க ஃப்ரெண்டு மாற்றிட்டு சொல்லுவாங்க. அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே சுத்தமாக நம்ப மாட்டாங்க. அடியே சும்மா ரெடி சொல்லிடுவாங்க. இல்லை யார்ட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்கிட்ட சொன்ன யார்ட்டும் சொல்லிடாது. அப்படி சொன்னால் என்னையே பைத்தியக்காரின்னு சொல்லிடுவா சொல்லி அவங்க ஃப்ரெண்டு மாற்றி சொல்ல ஆரம்பிச்சு வெளியே பார்த்தீங்கன்னா டெடிக்கிட்ட விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க அம்மா தான் இருப்பாங்க. நம்ம டெடிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் மேலே இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மேட்டை கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு வழியே எப்படியாவது கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க லைப்ரரிக்கு போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா மேட்டுக்கு அனுப்பின விஷயத்தை வந்து போட்டுருக்கோம். ஸோ அங்கே போகும்போது நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன பொண்ணு வந்து நம்ம காட்டுறாங்க. சில ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஃபில்லோட தங்கச்சி இவங்க சின்ன பொண்ணு கடைசியாக பார்த்ததை சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருப்போம். அந்த விஷயத்தை வந்து இந்த இடத்துல இவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்போ அது வேறு யாரும் கிடையாது நம்ம ஆப்ரேட்டர் பொண்ணு தான் நம்ம ராணி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ராணி எல்லாரும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ண போகிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தேட்டர் ஆப்ரேட்டராக தான் இருக்காங்க இந்த இடத்துல.
ரேசிசம் இது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயம். ஸோ அந்த விஷயத்த வந்து இவங்க பேசும்போது நம்ம ராணிக்கு வந்து பிடிக்கல. கத்தி இவங்கள வந்து அனுப்பி வச்சுடுறாங்க. ஸோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேத்யூ பற்றிய விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ராணிக்கும் ரொம்ப கஷ்டமாயி மேத்யூ என்ன பாட்டு பாடலாம் சொல்லும்போது நம்ம லிலி எடுத்து சொல்லியிருப்பாங்க. அந்த படத்த பார்த்தா அத இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராணி என்ன பண்ணுறாங்க, அந்த படத்த வந்து தியேட்டரில் வந்து எல்லாரையும் யாரும் இல்லாதப்போ அந்த 4 பேருக்கு மட்டும் போட்டு காட்டலாம்னு சொல்லி தியேட்டருக்குள்ள கொண்டு போய் அந்த படத்த வந்து இவங்களுக்கு போட்டு காட்டுறாங்க. ஸோ அதே பாட்டு பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டர்ல வந்து ஓட ஆரம்பிக்குது. ஸோ அதை பார்த்து வந்து நம்ம லிலி வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஸோ கொஞ்ச நேரத்தில் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா மேட்டை காட்டுறாங்க. இந்த மேட்டு பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒரு குழந்தை மாதிரி ஒன்று வச்சுங்க. நம்ம மேட்டும் அந்த இடத்துல இருக்கிறான். வைக்கிற மேட்டு மட்டும் இல்லை, செத்து போன அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்காங்க. இதை பார்த்து வில்லிக்கு வந்து ரொம்ப பெரிய ஷாக் வந்துச்சு. இந்த நிலைமைக்கு போனதுக்கு நீங்க தான் காரணம். நான் சந்தோஷமா இருந்த என்ன இங்கே மாட்டி விட்டீங்கன்னு சொல்லி நம்ம மேட்டு பார்த்தீங்கன்னா கோபமா சொல்லிட்டு கொஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு சிரிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ நான் வந்து தேட்டர் உள்ளன்னு அந்த கையில் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்டார்டிங்கில் காட்டினா பார்த்தீங்கன்னா நியூட்டன் குழந்தை. அதே குழந்தை பார்த்தீங்கன்னா பெருசாக வளர்ந்து ஸ்க்ரீனை கிழிச்சின்னு உள்ள தேட்டருக்குள்ளே வந்து எல்லாரையும் பார்த்தீங்கன்னா சாவடிக்க பார்க்குது. ஸோ தேட்டர் உள்ள 4 பேர் பணம் பண்ணோம். அதை பார்த்தீங்கன்னா 3 பேர் செத்துட்டாங்க. ஸோ லில்லி மட்டும் தான் அங்கே உயிரோட வெளியே வராங்க. ஸோ என்ன ஆச்சு சொல்லி ராணி கேட்க, ஸோ ராணி பயங்கரமாக கத்திக்கிட்டே ஆண் காட்ட கையில் பார்த்தீங்கன்னா இறந்து போன அந்த பொண்ணோட கை மட்டும் துண்டாக இருக்குது. இது அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. உண்மையாக பார்த்தோம்னா அந்த எபிசோட வந்து ஸ்டார்டிங் சீனும் கிளைமேக்ஸும் தரமாக கட்டிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் இந்த சீரிஸ் வந்து எபிசோட் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ சீசன் அந்த எபிசோட் 2க்காக பார்த்தார வெயிட் பண்ணி தான் உண்மையாக பார்த்தீங்கன்னா எபிசோட் வந்து தாறுமாறாகவும் யார் பார்க்குறீங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணால் பார்த்துருங்க. இது வந்து தமிழில் வெளியே இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஹிந்திலையும் இருக்குது. சுஜிவாட்ஸில் இருக்குது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணி இந்த சீரிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் பண்ணுறோம். ஸோ சீரிஸ் வந்து பார்த்து